கங்காவுக்கு பொறாம அதிகரிச்சுட்டே போகுது. அதில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நைட் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய், காவேரி, சாரதா 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அத பார்த்துட்டு உடனே, "இது அவங்க குடிச்சிருக்காங்களா? என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கங்கிறாங்க." கங்கா வந்து குமரன் கிட்ட. குமரன் அப்ப தான் இவங்கள்ட்ட ஏதோ ரொமான்டிக்கா பேசலாம்னு வந்தாரு. அதையும் கெடுத்து விட்டாங்க. சரி நீங்க வாங்க பிரதர் என்ன அங்க வர மாட்டீங்க, இங்க வர மாட்டீங்கன்னு சொல்லி விஜய் கூப்பிட இவரும் போய் அங்க உட்காந்துக்கிறாரு. கங்கா போய் உட்காருங்கன்னா, இல்ல இல்ல அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கலையா? பிடிக்கலனாலும் நான் இங்க தான் இருப்பேன். இந்த வீட்டை விட்டு நான் போறதா இருந்தா என் ஸ்வீட் அத்தையோட தான் போவேன் அப்படின்னு வந்து இவர் வேற பேச, அந்த நர்மதா எங்கன்னே தெரியல இன்னமும். ஸோ அதெல்லாம் வச்சு பாதி பாதி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்ப இவங்க கங்காவுக்கு சின்ன வயசுல எலின்னு பேரு. அவங்க வீட்டுக்கு வந்தவங்கட்டலாம் பேச மாட்டாங்க. உருன்னே இருப்பாங்க. யாரும் ஆள் இல்லாதவங்க எட்டி பார்த்து ஓடிடுவாங்க அப்படிங்கிறலாம் குமரனுக்கு வந்து கிண்டல் பண்ண, குமரன் கிண்டல் பண்றத பார்த்து வந்து, ச்சே எனக்கு எப்படி ஒரு புருஷன் பாருன்னு கடுப்பா இருக்காங்க. ஸோ அந்த கோபத்தோடயே நான் உள்ள போய் படுக்கிறேன். என்ன கிண்டல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு உள்ளார போய் படுத்துடுறாங்க. காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா குமரனும் விஜயும் சேர்ந்து தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்குறாங்க. 2, 3 தனியா தனியா ஏதோ பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து எங்கேயோ வெளில போறாங்கன்னு பேச கங்காவுக்கு சந்தேகம் வந்துருது. எங்க போறாங்க? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது காவேரிட்ட கேட்டா, காவேரி எனக்கு தெரியலன்ட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து நாங்க இல்ல சாப்பாடு வேணாம் நாங்க வெளில போறோம்னு சொல்லிட்டு வேகமா பைக் எடுத்து கிளம்ப, காவேரி போய் ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்து ஃப்ளையிங் கிஸ்லாம் கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கடுப்போட வராங்க கங்கா. ஸோ கங்கா வந்து இங்க கோவமா எங்க போறாங்க? என்ன விஷயம்? அப்படின்னு வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப இல்ல இல்ல எனக்கு தெரியாதுக்கா. அவங்க ஏதோ வேலையா போறாங்க வந்துருவாங்கக்கா அப்படிங்கிறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா வந்து இந்த கடத்தல் வேலைக்காக போயிடுறாங்க. ஸோ முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த ராகவ் புது ராகவ் கூட்டு வந்துட்டாங்க. அவரை வந்து கார்ல வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுதே வந்து அவங்க அம்மா தான் கூட்டுறாங்க, நிவினோட அம்மா. கூட்டு வந்து பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் பொழுதே இந்த யமுனாவை கட்டி வச்ச வாழ்க்கை போச்சு, ராகினியை கட்டி வச்சிருந்துருக்கலாம் அப்படி இப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது பாதியில இவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு நிவின் உள்ள வராரு. இவருக்கு புது சிம்மு என்ன ஒர்க் ஆரம்பிக்கல இந்த ராகவுக்கு. அவர் வந்து நான் தனியாக வரேன், நாங்கள் சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர போகிறோம் நானும் மச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அனுப்பிவிட்டு இவர் கார் எடுத்துகிட்டு போக ராகவுக்கு டவுட் வந்து என்ன சர்ப்ரைஸ், எங்கள் அப்பா சர்ப்ரைஸ்லாம் ஓமலமாக பண்ணியிருக்க மாட்டார், என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே நேராக ஒரு வீட்டில் கொண்டு நிப்பாட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரன் முகத்தை மோமுடியெல்லாம் போடலான்னு இருக்காரு. அப்புறம் என்னன்னு கேட்டால் மோமுடியை கழட்டி பேசுகிறாரு. ஐயோ நான் தான் தெரிஞ்சிருச்சே அப்படின்ட்டு 3 பேர் நேராக கிளம்பி இவங்க 2 பேரும் தரன்னு நான் கடத்திருக்கோண்டா அப்படின்னு கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளார போனால் வீட்டுக்குள்ளார விஜய் பனியன்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க 3 பேர் சேர்ந்து கடத்திடுறாங்க அந்த வீட்டு பத்திரத்தை வாங்குறதுக்காக. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வளைகாப்பு விஷயங்கள்லாம் வந்து வளைகாப்பில் ஒரு சண்டைகள்லாம் வரப்போகுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.